இந்த கோர விமான விபத்தில் 170 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விமான விபத்தில் மற்றொரு முக்கிய சம்பவமாக விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் பிஜே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. அவர்கள் மதிய உணவருந்தி கொண்டிருந்த போது விமானம் அந்த ஹாஸ்டலில் அது உணவு கூடத்தின் அருகே விழுந்ததில் ஒரு 20 MBBS மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயின்று கொண்டிருந்த அந்த மாணவர்களும் அதில் அந்த விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதில் இதுவரை ஒரு 5 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் தவிர அந்த விமானம் கட்டிடத்தில் மோதியதால் ஏற்பட்ட கோர விபத்தில், அதாவது அகமதாபாத் விமான நிலையத்தின் அருகே உள்ள பல்வேறு கட்டிடங்களில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், ஒரு கட்டுமான பணி நடைபெற்றிருந்த ஒரு கட்டிடம், அருகில் இருந்த அந்த மெஹானி குடியிருப்பு, பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல் கேண்டீன், இது தவிர அந்த புதிய கட்டுமான நிறுவனம் ஒரு 4 மாடி கட்டிடம், இவற்றிற்கு இடையே தான் அந்த பிரம்மாண்ட போயிங் விமானம் நொறுங்கி விழுந்திருக்கிறது. அந்த நொறுங்கி விழுந்த விமானத்தின் பாகங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மொத்தமாக ஒரு 3-4 கட்டிடங்களின் மேல் அந்த விமானத்தின் பாகங்கள் சிதைந்து அங்க பரவி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விமானமானது நொறுங்கி விழுந்ததில் தரையில் இருந்தவர்கள், விமானத்தில் இருந்த 242 பேர் போக மீதி அந்த பகுதியான விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி தீப்பிரமான இடத்தில் அருகே இருந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் MBBS படித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், அந்த டைனிங் ஹாலில், ஹாஸ்டல் உணவு விடுதியின் அந்த உணவருந்தும் அறையிலும் அந்த விமானத்தின் சிதைந்த பாகங்கள் வெடித்து சிதறியதில் ஒரு 20 MBBS மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் ஒரு 5 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் விமானத்தில் அந்த பயணித்தவர்களின் கடைசி அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த பயணம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்களது உறவினர்களிடம் அவர்கள் பேசிய அந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இந்த உயிர் பலியானது 200 தாண்டி இருக்கும் என அச்சம், ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 200 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 200 தாண்டி இருக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. 170 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என தகவல் வெளியான நிலையில் இப்போது 200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்ல, விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தின் அருகே இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் கேண்டீன் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த மக்கள், இது தவிர புதிய கட்டுமான கட்டிடம், இந்த 3 கட்டிடங்களின் மீதுதான் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி சிதைந்த பாகங்களில் தீக்காயங்களில் சிக்கி இவர்கள் அப்பாவி மக்கள், விமானத்தில் இல்லாத அந்த பகுதியில், குடியிருப்பு பகுதியில் வசித்த மக்கள், கட்டுமான அந்த கட்டிடங்களில் இருந்த அந்த MBBS ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளிட்டோரும் இந்த விமான விபத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விமானம் கட்டுப்பாடுகள் விபத்துக்குள்ளான அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் லண்டன் செல்வதற்கு முன்பாக அந்த உறவினர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த வீடியோ கால் காட்சிகளையும், மேலும் விமானம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த பயணிகளின் இருக்கைக்கு முன்பாக இருந்த அந்த டிவி ஸ்கிரீன் ஆகியவை முறையாக பங்கன் ஆகவில்லை என்பதை காட்டும் அந்த வீடியோக்கள் கூட வெளியாகி இருக்கின்றன. அதனால் இந்த சிறு தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்படாமலேயே விமானம் வானில் பறந்ததால் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என ஒரு வேதனையான தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் நெஞ்சை உழுக்கக்கூடிய அந்த கடைசி காட்சிகள், அந்த விமான விபத்தில் இறந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் அந்த பயணிகள் இருக்கையில் அவர் அமர்ந்திருந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது. விஜய் ரூபானி அந்த விமானம் விபத்திற்கு உள்ளாவதற்கு முன்பாக அவர் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 காட்சிகளில் ஒரு காட்சியில் அந்த வெளிநாட்டு பயணிகள் அந்த உறவினர்களோடு பேசி மகிழ்ந்த காட்சியும், அவர்கள் வீடியோ பதிவு வெளியிட்ட காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விபத்துக்கான காரணம் மற்றும் விபத்தில் பலியான அந்த
பயணிகளின் கடைசி நிமிட காட்சிகள். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. மரணத்தை சந்திப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது விமானத்திற்கு இருக்கக்கூடிய பிசினஸ் கிளாஸ் உள்ள அந்த பிரிவு அந்த இருக்கையில் அந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இருந்திருக்கிறார். அவர் இறப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு அந்த புகைப்படம், அவர் எடுத்த அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் அந்த அமர்ந்து ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு காட்சியையோ செல்போனில் உள்ள காட்சியோ பார்த்துக் கொண்டிருப்பது போல அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அவருக்கு முன் ஒரு பெண் பயணியும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த பெண் பயணி எடுத்த அந்த செல்போன் வீடியோவில் அந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் அமர்ந்திருந்த அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. விமானத்தில் அவர் இறப்பதற்கு ஒரு 3-4 நிமிடங்களுக்கு முன் எடுத்த அந்த புகைப்படம் இப்போது வெளியாகி இருக்கிறது. நெஞ்சை உருக்கும் அதிர்ச்சிகரமான மரணத்திற்கு முன் வெளியிடப்பட்ட அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போல பல பயணிகள் அந்த விமானத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது இருக்கையில் உள்ள அந்த பல்வேறு அந்த ஸ்கிரீனில் உள்ள பல்வேறு அம்சங்கள் இயங்கவில்லை. ரிமோட்டை அவர்கள் இயக்குகிறார்கள். அந்த இருக்கையில் உள்ள திரையில் எந்த விதமான விவரங்களும் வெளியிடாத அந்த காட்சியையும் அந்த பயணிகள் அவர்களது உறவினர்களுக்கு அனுப்பிய காட்சியும் வெளியாகி இருக்கிறது.